இவர்கள் உஷாராகிறார்கள். ராசியாதிபதியே விரையாதிபதி. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதிகமான விரயம், விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம், சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக, அது இளைய சகோதரம் மூத்த சகோதரம், இதெல்லாம் இவர்கள் நிறைய இழப்புகளை சந்தித்து போராடி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். ஏன் அப்படின்னா, இவர்கள் ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப அட்வான்ஸு, எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். காற்று ராசி தான் விருப்பப்படக்கூடிய விஷயங்களில் போய் ஒரு தோல்வி அவமானத்தை சந்தித்த பிறகு உணர்ந்து தெளிந்து அவர்களை கண்ட்ரோல் செய்து ஃபோக்கஸ்டாக ஓரளவுக்கு நல்ல டார்கெட்டட் பர்சன்ஸாக மாறும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக, லாபத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக வருவார்கள். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சில முடிவுகளை இவர்கள் ஓவர் கம் செய்த பிறகு அந்த வெற்றி அப்படிங்கிறதும் அந்த லாபம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். பொதுவாக நண்பர்கள் தொடர்புகள் மூலம் நிறைய விரயம், ஏன்னா இவர்களே 3ஆம் இடத்தில் போய் நீசம் அடைவதனால், இதனால் சில நேரங்களில் வம்பு வழக்கு, அதாவது கடன் வாங்குவதற்கு கையெழுத்து போடுவது, இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். இந்த கும்பராசியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேச்சாளர்கள், ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம்ங்கிறதுனால பல நபர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சாற்றல் இவர்களிடம் காணப்படும். ஆனா அந்த பேச்சுங்கிறது பாதகமான பேச்சாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் இவரை சுற்றி உள்ளவர்களும் கொஞ்சம் தள்ளி நிற்பார்கள். இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை இழந்து விட்டது போல் அந்த ஒரு தோற்றத்தை இவர்கள் களைய வேண்டும். அதுக்கு இவங்களுக்கு அந்த மியூசிக் தான் பெஸ்ட் ரிலாக்ஸேஷன். அந்த மியூசிக் கேட்டாலே இவர்கள் ரிஜுவனேட் ஆகி விடுவார்கள், அதாவது ஒரு புத்துணர்ச்சி அடைந்து விடுவார்கள். அதனால ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபட்டு தன் தவறுகளை உணர்ந்து தங்களை தாங்களே இவர்கள் செதுக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த குருங்கிறவர் இவங்களுக்கு 6ஆம் இடத்தில் தான் உச்சம் அடைகிறார். அப்ப இந்த